ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பிடிக்கருணை காரக்குழம்பு எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் சாதத்துக்கு ஏற்ற ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதாவது பிடிக்கருணை காரக்குழம்பு. இந்த பிடிக்கருணையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வச்சு ஈஸியாக எப்படி டேஸ்டியாக ஒரு காரக்குழம்பு செய்யலான்னு பார்ப்போம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போது நாங்கள் வந்து ஒரு 400 கிராம் போல் பிடிக்கருணை வந்து வாங்கியிருக்கோம். இப்போ இந்த பிடிக்கருணையை வந்து நம்ம புளி சேர்த்து நம்ம வைக்க போகிறோம். இது வந்து பழைய கிழங்காகவும் இருக்குது. இந்த மாதிரி பழைய கிழங்காக இருந்து புளி சேர்த்து வச்சா நமக்கு வாயில் அந்த நமப்பு இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு வந்து நம்ம 12 மிளகா வத்தல், 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம், 20 சின்ன வெங்காயம், 2 பத்தை தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மிளகா வத்தலையும் ஜீரகத்தையும் மட்டும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுதான் நம்மளோட குழம்புக்கு மசால். இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் இந்த மசால் கிட்டத்தட்ட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகா வத்தலை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ வந்து ஜீரகத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் தேங்காயையும் நம்ம வந்து வறுக்க போகிறது கிடையாது. ஸோ வறுத்த மிளகாவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா அது திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா, அதனால் அதையும் ஜீரகத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சிக்குவோம். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்க அந்த 2 பத்தை தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு இந்த மாதிரி நல்லா நைஸான பிறகு கடைசியாக நம்ம வந்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் 20 போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட பிடிக்கருணை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக அதை வந்து நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம். அதை வந்து நல்லா திக்காக கரைச்சி ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு குழம்பு கூட்டி தான் நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம அதை வந்து மசால் பண்ணோம் இல்லையா, அதுக்கு. ஸோ புளியை கரைச்ச பிறகு மசாலாவை வந்து இதில் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். வேறு எந்த எண்ணெயும் சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போ இதெல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம வந்து குழம்பு கொதிக்க விடணும். குழம்பு வந்து நல்லா கொதி வந்த பிறகு நான் வேக வச்சுருக்க அந்த பிடிக்கருணையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்கள் குழம்பு வச்சுருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சூடான சாதத்தில் நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான பிடிக்கருணை காரக்குழம்பு இல்லைன்னா கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து எதுவுமே இதுக்கு தொட்டுக்க தேவையில்லை. அப்பளம் இருந்தால் போதும். இல்லைன்னா இதில் இருக்க அந்த பிடிக்கருணையே நம்ம சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். சூடான சாதத்தில் சாப்பிட்டோன்னா அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது வந்து அந்த தூத்துக்குடி சைடில் தான் அதிகமாக செய்வாங்க. ஸோ செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.